விழா ஏற்பாடு செய்த ஐயா செம்முனி ஐயா அவர்களுக்கும் எனக்கு இந்த கவிதையை வாசிக்க வாய்ப்பு வழங்கிய அனைத்து நல்லவர்களுக்கும் நமது அவைத்தலைவர் ஐயா சீதாராமன் ஐயா அவர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டார். எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு தாய்நாடு. உலகினிலே முதல் மொழியாய் வளர்ந்த கதிர் நாடு, தாய்மொழியே உயிர் மூச்சாய் உலகும் பிறை நாடு, பன்மொழிக்கும் தேன்மொழியும் இனிக்கும் சுவை நாடு, தன் பெயரை தாய்மொழியில் கொண்ட தமிழ்நாடு, மண்ணாதி மன்னரெல்லாம் மாண்ட பெருநாடு, அவர் தந்த கோவில்கள் அமைந்த கலைநாடு, சிற்பம் தனி வாழ்வு நெறி படித்த புகழ் நாடு, பாரந்தும் அன்னறியை வளர்த்த புடை நாடு, குலதெய்வ வழிபாட்டை போற்றும் இறை நாடு, முன்னோரை வாழ்வுமுறை ஏற்ற வழி நாடு, மூத்தோரை அடிபணிந்து வணங்கும் முறை நாடு, பைந்தமிழர் மாண்புதனை பறைசாற்றும் நாடு, உலகுதனை தாய்த்திகளாய் காத்த பயிர் நாடு, உலகாத்து கடன் கொடுத்த நெல்மணி திருநாடு, தாயென்றால் தன்னுயிரை ஈன்ற தரநாடு, தமிழ் தாய்க்கும் செலவழித்த மாதர் குல நாடு, தன்னலமை துன்பமென துடைத்தெறிந்த நாடு, பிறநலத்தை பேணுதலை இன்பமென்ற நாடு, பசி என்று வருவோர்க்கு படியளந்த நாடு, பார்வோக்கும் புகழுடைய கன்னி தமிழ்நாடு, கைவளரை வாழெடுத்து வேலெறிந்த நாடு, போர்க்கலையின் நுண்ணறிவும் கற்றறிந்த நாடு, ஆங்கிலேய பெரும்படையை நடுங்கவிட்ட நாடு, போர்த்திரனால் வெள்ளையனை வென்றெடுத்த நாடு, ஏற்றமிகு கவிஞர்களை பெற்ற தமிழ்நாடு, எளியோரும் கவிபாட ஏற்ற மொழி நாடு, அகத்திய தொல்காப்பிய இலக்கண நாடு, முக்காலம் உணர்த்திட்ட திருக்குறள் மறை நாடு, புதுச்சேரி மாநகரில் விழா எடுத்த நாடு, பெரும்பாட்டன் பாரதிக்கு புகழ் சேர்த்த நாடு, கவி தீட்டிய இளைஞனுக்கு முடிசூட்டிய நாடு, முத்தமிழின் பற்றுடைய காவலர் வாழ் நாடு. நன்றி ஐயா. தாய்நாடு பாட்டாக படிச்சீங்களா? அருமை அருமை கவிஞரை வாழ்த்துக்கள்.